முன்னொரு காலத்தில் பகீரதன் என்ற ராஜா வாழ்ந்தார். அவருடைய முன்னோர்கள் மிகவும் பெரிய பாவம் செய்திருந்தனர். அவர்களின் ஆன்மா சாந்தி பெற முடியாமல் தவித்தது. அதை சரி செய்ய பகீரதன் ஒரு தீர்மானம் செய்தார். கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வர வேண்டும். பகீரதன் கடினமாக தவம் செய்து பிரம்மனிடம் வேண்டிக் கொண்டார். பிரம்மா அவருக்கு தோன்றி, கங்கை பூமிக்கு வர முடியுமே, ஆனால் அவள் பருவக் காற்றைப் போல வேகமாக வரும். பூமி அதை தாங்க முடியாது. இதை சமாளிக்க யாராவது பெரிய சக்தி தேவை என்று கூறினார். பகீரதன் அப்படியே சிவபெருமானை தவம் செய்து அழைத்தார். சிவன் கருணையுடன் தோன்றி, சரி, கங்கை வரும்போது அவளை கட்டுப்படுத்த நான் உதவுகிறேன் என்றார். கங்கை வானத்தில் இருந்து கீழே விழுந்தாள். அவளின் பிரவாகம் எரிமலை போல வேகமாக இருந்தது. அந்த நேரத்தில் சிவபெருமான் அவளை தன் ஜடைகளால் பிடித்தார். கங்கை அங்கேயே சுழல்கின்ற நீர்ப்பாய்மமாக மாட்டிக்கொண்டாள். பிறகு சிவன் மெதுவாக அவளை கைவிட்டு பூமியில் அமைதியாக ஓடச் செய்தார். இதனால் கங்கை நதியானாள், பூமிக்கு உயிர் தந்தாள். பகீரதன் தனது முன்னோர்களின் ஆன்மாவை கங்கையின் நீரால் சாந்தி பெறச் செய்தார். இப்படி சிவபெருமான் தனது அருளால் கங்கையை பூமியில் கொண்டு வந்தார்.